நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 12. முகில்திரை 5. சிருங்கபிந்துவின் மூங்கில் புதர் கோட்டைக்கு உள்ளே நெஞ்சளவு ஆழமும் 3 முழ அகலமும் உள்ள நீள் குழி ஒன்று வெட்டப்பட்டு ஊரை முழுமையாக வளைத்துச் சென்றது. சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட அசுர குடியினர் மண்ணை வெட்டி அள்ளி வெளியேறிட்டனர். அத்திரிகளும் காளைகளும் சகடங்களின் ஊடாக இழுத்த கூடைகளில் எழுந்து வந்த மண்ணை பெண்டிர் பற்றி எடுத்து அப்பால் குவித்து பிரிதொரு மண்குவை வேலியை உருவாக்கினர். அதன் மீது காட்டிலிருந்து வெட்டி கொண்டு வரப்பட்ட முள் மரங்கள் நடப்பட்டன. அபிமன்யு சிருங்கபிந்துவை வென்ற அன்றே தொடங்கிய பணி ஒரு கணமும் ஓயாது தொடர்ந்து கொண்டிருந்தது. இரு வேலிகளுக்கும் நடுவே இருந்த குதிரை பாதையில் பணியை நோக்கியபடி அபிமன்யு செல்ல அவனுக்கு பின்னால் பிரலம்பன் தொடர்ந்தான். முதலில் அப்பணி ஆணையிடப்பட்ட போது அவன் ஐயத்துடன், கோட்டைக்கு உள்ளே அகழியா இளவரசே என்றான். அப்போதுதான் அவர்கள் சிருங்கபிந்துவை வென்று அதன் ஊர் தலைவரின் மாளிகையை கைப்பற்றியிருந்தனர். அதன் முதன்மை கூடத்தில் இடப்பட்ட பீடத்தில் அமர்ந்து உடைவாளை கழற்றி அப்பால் வைத்த அபிமன்யு, ஆம், மூங்கில் கோட்டையில் இருந்து 5 அடி தொலைவில் அது வெட்டப்பட வேண்டும். 7 நாட்களில் பணி முடிய வேண்டும். 2வது வேலியின் முட்புதர்கள் வேர் ஊன்றி மண் பிடிக்க 10 நாட்களாகும். அதன் பின் இக்கோட்டையை அசுரர்கள் புறவியில் கடக்க முடியாது என்றான். மேலும் கேட்கக்கூடாதென்று இருமுறை உள்ளத்தை தடுத்தாலும் பிரலம்பன் கேட்டுவிட்டான். கோட்டைக்கு வெளியே அகழி சூழ்ந்திருப்பதைத்தான் நான் இதற்கு முன்பு கண்டிருக்கிறேன். அபிமன்யு, அவை புறவிகள் தாவி கடக்க முடியாத பெரிய அகழிகள். அப்படி ஒரு அகழியை இந்த ஊரை சுற்றி அமைப்பதற்கு ஓராண்டாகும். இது உண்மையில் அகழி அல்ல, சிறிய தடைக்குழிதான். மூங்கில் கோட்டையை எங்கேனும் வெட்டி வழியமைத்து அசுரப்படைகள் ஊடுருவ முயன்றால் புறவிகள் ஓடி வந்து தாவி கடந்து இப்புறம் வந்து காலூன்றும் இடத்தில் இருக்கிறது இப்படுகுழி. அக்கணமே அக்காட்சியை உள்ளத்தால் கண்டுவிட்ட பிரலம்பன் திகைப்புடன், ஆம், புறவியில் தாவி கடக்க முயன்றால் குழியில் விழ வேண்டியதுதான் என்றான். புறவிகள் கால் ஒடிந்துவிடும். ஆனால் கவச உடையணிந்த வேலவரை மூங்கில் கோட்டையை ஊடுருவச் செய்ய முடியும் என்று அபிமன்யு சொன்னான். 2வது முட்புதர் வேலிக்கு பின்னால் நமது வில்லவர்கள் ஒளிந்து நின்று அவர்களை தாக்குவார்கள் என்றால் அவர்களை மிக எளிதில் கொன்று குவிக்க முடியும். மூங்கில் வேலியை கடந்து வருபவர்கள் விழிகளிலும் கைகளிலும் பாதி அவ்வேலியின் முட்கள் தான் இருக்கும். சிக்கிக்கொண்டு நெஞ்சை திறந்து காட்டும் இலக்குகள் என்றான் அபிமன்யு. மேலும் முதலில் வரும் சிலரை கொன்றால் போதும், அந்த உடல்களை தொடர்ந்து வருபவர்களின் கால்களை தடுக்கும், அஞ்சி செயல் இழக்கவும் செய்யும். அந்த போர்க்காட்சியை அகத்தால் கண்டவன் போல பிரலம்பன் பெருமூச்சு விட்டான். உயிர்கள் அனைத்தும் இறப்பை அஞ்சி முழு உயிர் விசையாலும் தப்பி ஓடவும் எதிர்த்து போரிடவும் முயல்கின்றன. அப்போது அவை மிருத்யு தேவியின் ஓசைகளையும் நிழலாட்டத்தையும் மட்டுமே கண்டிருக்கும். ஒரு தருணத்தில் அவள் விழிகளை அவை கண்டதுமே முழுமையாக தன்னை ஒப்படைத்து அசைவிழந்து நின்றுவிடும். மெய் சிலிர்க்க தலை தாழ்த்தி அவை பணிவதை காண்கையில் கொலை விலங்கின் மீது மிருத்யு தேவி தோன்றுகிறாள். அவளுக்கு இரக்கமோ முறைமைகளோ இல்லை, உண்ணுந்தோறும் விடாய் கொள்கிறாள் என்றான் அபிமன்யு. அவன் முகத்தில் கனவு காணும் சிறுவன் போல ஒரு புன்னகை விரிந்தது. பிரலம்பரே, மிருத்யு தேவியின் பீடமென நாம் ஆவது ஒரு பெருநிலை. அதை உணர்ந்த பின்னர் வேறெதிலும் இன்பம் அடைய மாட்டீர். நான் என் முதல் போர் முனையை 12 அகவையில் கண்டேன். அன்று எண்ணில் நிகழ்ந்த ஒன்றை ஒவ்வொரு நாளும் ஒரு முறையேனும் மெய்ப்புடன் எண்ணிக்கொள்கிறேன். இங்கு நாம் இருக்கலாம், வாழ்வது சில கணங்கள் மட்டுமே. அவன் விழிகளை நோக்க அஞ்சி பிரலம்பன் கண்களை தாழ்த்தி கொண்டான். சில கணங்களுக்கு பின், இப்படை சூழ்கைகளை நீங்கள் எங்கு கற்றீர்கள் இளவரசே? உங்கள் தந்தையிடம் விற்போர் கற்றீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். அபிமன்யு, நான் என் தந்தையை 8 முறை மட்டுமே கண்டிருக்கிறேன். இதுவரை மொத்தமாக 47 நாட்களை மட்டுமே அவருடன் செலவிட்டிருக்கிறேன். நான் கற்றவை அனைத்தும் நானே உணர்ந்து கொண்டவை.
என்னை சூழ்ந்திருப்பனவற்றிலிருந்து என்றான். பிரலம்பன், அனைவரையும் தான் இவை சூழ்ந்துள்ளன, அவற்றை அறிவென உருமாற்றுவது எது என்றான். அபிமன்யு அன்று உடல் சோர்வால் உருவாகும் உள நெகிழ்வு கொண்டிருந்தான். பிரலம்பனின் வினாவால் அகம் தூண்டப்பட்டு, அறியேன், என் தாய் என்னை கருவுற்றிருக்கையில் 8 மாத காலம் துவாரகையில் இருந்தாள் என்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இளைய யாதவர் தன் தங்கையை பார்க்க வருவார் என்றும், போர்க்கலை குறித்தும் படை சூழ்கை குறித்தும் அவளிடம் பேசிக்கொண்டிருப்பார் என்றும் அன்னை சொல்லி இருக்கிறாள். அக்கதையை பிரலம்பனும் கேட்டிருந்தான். என் அன்னை என்னை கருக்கொண்டதே எந்தையை விட பெரிய வீரன் ஒருவனை மைந்தனாக அடைய வேண்டும் என்றுதான். அதை நான் ஆணென உணர்ந்த பின் இன்று புரிந்து கொள்ள முடிகிறது. எந்தை அன்னையை அடைந்தது அவள் மேல் அவர் கொண்ட வெற்றி. அவளே விரும்பி ஈட்டியது அவ்வுறவு. அவளுள் வாழ்ந்த திருமகள் அதில் மகிழ்வுற்றாள். கொற்றவை சினம் கொண்டாள். கருவுற்று என்னை அடைந்தது அக்கொற்றவையின் வஞ்சம். அவர் மேல் எழுந்து நின்று ஒரு சொல், ஒரு நோக்கு, ஒரு நிமிர்வு கொள்ள வேண்டும் என அத்தெய்வம் விழைந்தது. அவ்விழைவையே அவள் கருவாகச் சுமந்து துவாரகைக்கு சென்றாள். எனவே போர்க்கலை அன்று பிரிதொன்றையும் கேட்கவோ எண்ணவோ அவள் சித்தமாக இருக்கவில்லை. எந்தையை விட பெரிய வீரன் என்று அவள் அறிந்தது தன் தமையனைத்தான். ஆகவே ஒவ்வொரு நாளும் பொழுதும் அவருடன் இருக்கவே விழைந்தாள் என்றான் அபிமன்யு. கரு 6 மாதம் இருக்கையில் பெண்கள் அன்னை இல்லம் செல்வதுதான் சத்திரிய குடிப்பழக்கம். அவளோ 3 மாத கருவுடன் கிளம்பி சென்றாள். அத்தனை நெடுந்தொலைவை தேரிலும் புறவையிலும் கடப்பது கருவுக்கு நன்றல்ல என்று மருத்துவர் சொன்னபோது, அவ்வண்ணம் ஆற்றலற்ற கரு எனில் அது புவியில் பிறக்க தான் விரும்பவில்லை என்று அவள் மறுமொழி சொன்னாள். அவள் எண்ணத்தை அறிந்தவர் போல தமையனும் போர்க்கலைகளை குறித்து மட்டுமே அவளிடம் பேசிக்கொண்டிருந்தார். வன்பாலை நிலம் மழை துளியே என அவரது ஒவ்வொரு சொல்லையும் அவள் வாங்கி கொண்டாள் என்று சூதர்கள் பாடி கேட்டிருக்கிறேன். இந்திரபிரஸ்தத்தை எண்ணி முகம் மலர்வு கொள்ள அபிமன்யு தொடர்ந்தான். தான் கற்றவற்றை தன் சித்தத்தில் நிறைத்து குருதியில் கலந்து கருவில் எழுந்த எனக்கு அளித்தாள். நினைவறிந்த முதற் சொல்லென அன்னை என்னிடம் உரைத்தது வில் என்பதுதான். கையொன்று எழுவதற்குள்ளே கழிவில் ஏந்தியவன் நான். விளையாடியதெல்லாம் போர்க்கலைகளை மட்டுமே. விற்கலையுடன் நான் களம் புகுந்த போது 4 அகவையே ஆகியிருந்தது. இயல்பாக நினைவுகள் மேலெழுந்து சொல்லோட்டத்தை அணைக்க அபிமன்யு பெருமூச்சுடன் சற்று நேரம் அமர்ந்திருந்தான். பிரலம்பன் அப்பேச்சினூடாக அவன் அருகே மிக நெருங்கி செல்வதை உணர்ந்து நிறைவு கொண்டான். நான் மண்ணுக்கு வரும்போதே அனைத்தையும் கற்றிருந்தேன் என ஒவ்வொரு முறையும் புதிய ஒன்றை அணுகுகையில் உணர்கிறேன். இங்கு கற்கும் ஒவ்வொன்றையும் உண்மையில் நான் அறிவதில்லை, நினைவு கூர்கிறேன். என் சித்தமறியாதவற்றை கூட கை அறிந்திருக்கிறது. பிரலம்பன், மானுடர் கற்பவை அனைத்துமே முன்பெப்போதோ கற்றவற்றின் நீட்சிதான் என்று என் ஆசிரியர் சொல்வதுண்டு. நீங்கள் கற்று முழுமை கொண்ட பின் மண் நிகழ்ந்திருக்கிறீர்கள் இளவரசே என்றான். அதிலிருந்த புகழ்ச்சியால் சீண்டப்பட்டு நாணி உளம் மீண்ட அபிமன்யு, ஆனால் இங்கு நான் செய்பவையெல்லாம் எளிய சிறுவர் சூழ்ச்சிகளே. பாணரை போன்ற அசுரர் மிக எளிதாக மேலும் வழிகளை கண்டடையக்கூடும் என்றான். கோட்டையின் மேற்கு எல்லையில் மட்டும் அகழிப்பணி எஞ்சியிருந்தது. அபிமன்யு புறவியை இழுத்து நிறுத்தி பிரலம்பனிடம் மாறுபட்ட குரலில், இன்று மாலைக்குள் இப்பணியும் முடிந்திருக்க வேண்டுமல்லவா என்றான். பிரலம்பன், ஆணை அவ்வாறுதான் என இழுத்தான். இரவும் பணி நிகழ்கிறதல்லவா என்றான். ஆம் இளவரசே என்றான் பிரலம்பன். அவர்களிடம் சொல்லுங்கள், இது முடிவதுவரை எவருக்கும் துயிலுக்கு ஒப்புதல் இல்லை, அடிமைகளுக்கும் ஆள்வோருக்கும் என்ற பின் புறவையை திருப்பி சிறிய வேட்டுவர் தெருவுக்குள் நுழைந்து ஊர் மையத்தில் அமைந்த மாளிகை நோக்கி சென்றான் அபிமன்யு. அவனை தொடர்ந்து வந்த பிரலம்பன், இங்கு நாம் 18 நாட்கள் வரை தங்கும் அளவுக்கே உணவுள்ளது இளவரசே என்றான். அபிமன்யு திரும்பி நோக்கி, நேற்று 25 நாட்கள் நாம் இங்கு இருக்க முடியும் என்றல்லவா சொல்லப்பட்டது என்றான். பிரலம்பன், ஆம்,
இங்குள்ளோர் உணவுண்ணும் அளவை இப்போதுதான் புரிந்து கொண்டோம். நிலம் குழிக்கும் கடும் உழைப்பு அவர்களை நிறைய உண்ணச் செய்கிறது. இங்குள்ள ஆணிரைகளும் நமது உணவே என்ற அபிமன்யு, அவர்கள் உண்பதில் பாதி அளவுக்கே நாளை முதல் அளிக்கப்பட்டால் போதும் என்றான். பிரலம்பன் ஆணை என்றான். அவர்களுக்கு நாம் உணவளிப்பதில்லை என்னும் செய்தி பரவுவதும் நன்றே என்றான் அபிமன்யு. அவன் பிரிதொருவனாக மாறிவிட்டிருப்பதை விழிவிலக்கிய பிரலம்பன் ஓரவிழி அறிந்த அவன் உடல் அசைவுகளில் இருந்தே உய்த்தறிந்தான். சிருங்கபிந்துவை அலையென வந்தறைந்து அரணுடைத்து உள்ளே நுழைந்து அங்கிருந்து 50க்கும் குறைவான அசுர வீரர்களை கொன்று குடிகள் அனைவரையும் தன் காவலுக்குள் கொண்டு வந்த போதுதான் அபிமன்யுவின் அவ்வுருவை பிரலம்பன் கண்டான். கதவை உடைத்து கோட்டைக்குள் புகுந்து புறவியிலிருந்து இறங்கி நீண்ட அம்பு முனை ஒன்றால் கீழே விழுந்து துடித்து கொண்டிருந்த புண்பட்ட அசுர வீரர்களின் கழுத்து நரம்பை வெட்டியபடி அவன் நடந்தான். குட்டிநாகத்தின் முத்தம் என மிகச் சிறிய கூரிய தொடுகையில் குருதி பீரிட்டெழ அவர்கள் சரிந்து துடித்து இறந்தனர். அபிமன்யு கீழே நோக்கவே இல்லை. இளவரசே இளவரசே என்று கூவியவர்கள், கால்களை தொட கை நீட்டியவர்கள் அனைவரையும் நீல நரம்பு சரடென்று மட்டுமே அவன் விழிகளுக்கு தெரிந்தனர். அவன் அருகே சென்று கொண்டிருந்த பிரலம்பன் அவனில் எழுந்த அப்பிரனை கண்டு கால் நடுங்கி பின் அடைந்தான். தீராத களிப்பிள்ளை போரையும் அவ்வாறே கொள்வதைத்தான் அதற்கு முன்பு கண்டிருந்தான். அப்போது எழுந்தது இரையை முற்றாக கவ்விய பின் வேங்கையில் எழும் அமைதி. பலிக்குருதியை காண்கையில் கொலை தெய்வம் கொள்ளும் விழியொளி. இது அதை போர்த்தி இருந்ததா? அது இதை நிகர் செய்கிறதா? பஞ்சு பொதியென விளையாடும் புலிக்குட்டிக்குள் குருதி விடாய் கொண்ட காடு குடியிருக்கிறது. சிருங்கபிந்துவில் ஊர் தலைவர் தீர்க்கரின் மாளிகைக்கு அருகிலேயே காவலர் தலைவர் ஜிஹ்வரின் இல்லம் அமைந்திருந்தது. அதையொட்டி இருந்த 5 இல்லங்களில் அரச குடியினர் வாழ்ந்தனர். பாணரின் பட்டத்தரசி பிந்துமாலினியின் தந்தை பிந்துமாலரும் அவருடைய 2 மனைவியரும் 4 மைந்தர்களும் ஓர் இல்லத்தில் வாழ்ந்தனர். ஊருக்குள் நுழைந்ததுமே அபிமன்யு அவர்களின் இல்லங்களை நோக்கித்தான் படையுடன் சென்றான். தங்கள் காவலர்கள் விழக்கண்டதும் அவர்கள் இல்ல முற்றங்களில் குழவியரும் மைந்தரும் பெண்டிருமாக வந்து உடல் தொகைகளாக நின்றனர். அவனை கண்டதும் கைகூப்பி முகமனுரைத்த குடித்தலைவருக்கு செவியோ விழியோ அளிக்காமல் கடம்பரிடம் அனைவரையும் சிறைப்பிடித்து கைகள் பிணித்து காவலர் தலைவரின் மாளிகையில் அடைக்க ஆணையிட்டான். நெடுங்காலமாக போரையும் சிறையையும் அறிந்திராத அவர்கள் அஞ்சி உடல் நடுங்கி ஒருவரோடொருவர் சேர்த்தணைத்து கொண்டு ஒண்டி இருந்தனர். அன்று மாலை அவர்களை பார்க்க வந்தபோது சிறையமர்ந்தோருக்கு 3/1 பங்கு உணவு போதும் என்று அபிமன்யு ஆணையிட்டான். அவர்களை நோக்கிய போது அவன் விழிகளில் மானுடரை சந்திக்கும் ஒளி எழவில்லை. ஒவ்வொரு உடலாக தொட்டு சென்ற விழிகள் பிந்துமாலரிடம் வந்து நிலைத்தன. அவ்விழிகளை கண்டு அஞ்சி மெய்ப்பு கொண்ட அவர் சற்று உடல் குறுக்கினார். இவர் நம்மிடமிருந்து இவர்களுக்கான ஆணைகளை பெற்றுக்கொள்ளட்டும் என்ற பின் திரும்பி நடந்தான். ஊர் மக்களை உழைப்பவர்கள் முதியவர்கள் என பிரித்து அவர்களை ஆண் வேறு பெண் வேறு என மீண்டும் பிரித்தான். முதியவர்களிடம் குழந்தைகளை ஒப்படைத்துவிட்டு மற்றவர்களை 20 பேர்கள் கொண்ட 17 சிறு குழுக்களாக ஆக்கி ஒவ்வொன்றுக்கும் ஒருவனை தலைவனாக்கினான். ஒவ்வொரு குழுவுக்கும் 3 படை வீரர்களை பொறுப்பாக்கிவிட்டு எஞ்சியவர்களை ஊரை சூழ்ந்திருந்த மரங்களின் மேல் கட்டப்பட்ட காவல் மாடங்களில் விற்களம் அம்புகளுமாக அமரச் செய்தான். முன்னரே எண்ணி எழுதி வைக்கப்பட்டவற்றை நோக்கி படிப்பது போல அவன் விடுத்த தொடர் ஆணைகளினூடாக அவ்வூரில் முற்றிலும் புதிய ஒரு அரசு உருவாகி வந்தது. ஊர் தலைவர் மாளிகை அதன் மையமாகியது. செய்தி தொடர்புகள், ஒற்றர் வலைகள், ஏவலர் அடுக்குகள் உருவாயின. சிருங்கபிந்துவின் கோட்டையை பிடித்ததுமே பாதி படையை மட்டும் அங்கே நிறுத்திவிட்டு எஞ்சியவர்களை 8 பிரிவுகளாக பிரித்து மேலும் அசுர நிலத்திற்குள் ஊடுருவச் செய்து சூழ்ந்திருந்த காவல் மாடங்கள் அனைத்தையும் வென்றான். அவை அனைத்திலும் அவன் படை வீரர்கள் முழவுகளும் எரியம்புகளுமாக காவல் இருந்தனர். சிருங்கபிந்துவை சூழ்ந்திருந்த அசுர நிலம் முழுமையாக அவன் ஆட்சிக்குள் வந்தது. மறுநாள் காலையில் 47 காவலரண்களிலிருந்தும் முழ ஒளிகளினூடாக வந்த செய்திகளை தொகுத்து அபிமன்யுவுக்கு கொண்டு சென்று அளித்த பிரலம்பன்
அவ்வூர் அவ்வண்ணம் அவன் ஆளுகைக்குள் பல தலைமுறைகளாக இருந்து வருவது போல உணர்ந்தான். அரசன் 1000 கண்ணுடையவன் என்று வகுத்த தொல் நூல்களை எண்ணி வியந்து கொண்டான். அந்நகரின் ஒவ்வொரு செயலுக்கும் அவன் சொல் முன்னரே ஆணையென எழுந்திருந்தது. சூரியன் போல் வானில் இருந்தபடி அங்கிருந்த ஒவ்வொன்றையும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். பிரலம்பன் செய்திகளை தொகுத்து குறித்து அளித்த ஓலைகளை ஒவ்வொன்றாக வாங்கி புரட்டிய பின் அவற்றை கீழே வைத்துவிட்டு, இனி நாம் செய்வதற்கொன்றுமில்லை, பாணரிடமிருந்து செய்தி வரவேண்டும், காத்திருப்போம் என்றான். நாம் அவரிடம் தூது செல்வதற்காக வந்தோம் என்றான் பிரலம்பன். எனது தூதை அவரிடம் முறைப்படி உரைப்பேன். அதற்கான தருணத்தையும் முறைமையையும் அவரே உருவாக்க வேண்டும். இங்கு அவரது பட்டத்தரசியின் அன்னையும் தந்தையும் தம்பியர் தங்கையர் உறவினர்களும் என்னிடம் பணயமென இருக்கிறார்கள். இதற்கு நிகரான பணய பொருள்தான் அவரிடம் இருக்கிறதா என்பதை அவர்தான் நமக்கு சொல்ல வேண்டும். பிரலம்பன், பாணர் முந்து சினத்திற்கு புகழ் பெற்றவர் என்கிறார்கள் என்றான். அரசர் அனைவரும் அவ்வாறுதான். சினமே அவர்களை தலைவர்களாக்குகிறது என்றான் அபிமன்யு. ஆனால் காக்கும் சினமே ஆற்றல் கொண்டதாகிறது. பிரலம்பன் அவனையே அயலவன் என நோக்கி கொண்டிருந்தான். இப்போது ஒன்றை அவர் அறிந்திருப்பார். நிகரென அவர் முன் நின்று பேசும் ஒருவன் நான். என் சொற்கள் ஒவ்வொன்றையும் 3 முறை குருதி முழுக்காட்டி இருக்கிறேன். 7 முறை அனல் முழுக்காட்டி இருக்கிறேன். அவர் எவரோ அதுவே நானும். இங்கு நிகழ்ந்த ஒவ்வொன்றையும் அங்கு சொல்லும் அவரது ஒற்றர்கள் எதை சொன்னாலும் உண்மையில் இவ்வொரு வரியையே சொல்கிறார்கள். பிரலம்பன் சிருங்கபிந்துவின் தெருக்களின் ஊடாக சீரான நடையில் புறவியில் அபிமன்யுவை நோக்கியபடி தொடர்ந்தான். சூழ்ந்திருக்கும் இல்லங்களின் சாளரங்கள் எதிலிருந்தாவது ஓர் அம்பு எழுந்து அவன் மேல் பாயக்கூடும். அசுரர்கள் நச்சு அம்புகளை தொடுப்பதில் திறன் கொண்டவர்கள் என்று அறிந்திருந்தான். அவற்றில் ஒன்று எங்கோ காத்திருக்க கூடும். ஓர் அம்பு எஞ்சாமல் முற்றாக பணிய மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு ஓர் கரவம்பால் இறப்பவன் அல்ல அவன் என்றும் தோன்றியது. மாமனிதர்களுக்கு பிறவி நோக்கம் உண்டு. இத்தனை பேராற்றல்களை இவ்விளமையிலேயே அவனில் கூட செய்த தெய்வங்களின் எண்ணம் ஒன்று உண்டு. பிறவி பேராற்றல்களின் பொருளையோ பொருளின்மையையோ இப்புவிக்கு காட்டிச் செல்பவன் போலும் இவன். பிரலம்பன் தன்னுள் இயல்பாக எழுந்த சொற்களை கண்டு தானே திகைத்தான். பொருளோ பொருளின்மையோ, எத்தகைய சொல்லாட்சி! அது எப்படி தன்னுள் வந்தது? மீண்டும் சூழுணர்வை அடைந்தான். குனிந்து தரையில் விழுந்து கூழாங்கற்களிலும் குளம்படிகள் படிந்த சேற்றிலும் நெளிந்து சென்ற அபிமன்யுவின் நிழலை நோக்கி கொண்டு சென்றான். மிக தொலைவில் ஒரு கலம் முட்டும் ஒலி எழுந்தது. அதை கேட்ட பின்னர்தான் அவ்வொலியை அபிமன்யுவின் நிழலில் அசைவென்றும் அவன் நோக்கியதை உணர்ந்தான். அது தன் உளம் மயக்கா என்ற ஐயம் வர மீண்டும் கூர்ந்து நோக்கி கொண்டு சென்றான். கதவொன்று மெல்ல திறந்து மூடும் ஒலியை அந்நிழல் அசைவில் கண்டான். விழி தூக்கி அபிமன்யுவின் உடலை பார்த்தான். அவன் தன் எண்ணங்களில் முற்றிலும் மூழ்கி சூழ்மறந்து சென்று கொண்டிருந்தான். அவன் உடல் அங்கிருக்கும் ஒவ்வொரு ஓசையையும் அசைவையும் அறிந்து எதிர்வினை கொண்டிருந்தது. மெய் கண்ணாகுதல் என்னும் சொல் அவனில் எழுந்தது. போர்க்களை பயிலச் சென்ற முதல் நாள் ஆசிரியர் அவனிடம் சொன்னது அது. அதுவல்ல படைக்கல பயிற்சியின் உச்சம். 1000 கண்கள் அல்ல, ஒற்றை கண்தான். கண்ணன்று பிரிதிலாதாதலே அது. அச்சிற்றூரே ஒரு விழி. அதன் மணி என்று அவன். அது ஆசுர நிலத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. குடித்தலைவர் இல்லத்தை அடைந்து முற்றத்தில் புறவையில் இருந்து இறங்கி அணுகிய காவலனிடம் கடிவாளத்தை அளித்துவிட்டு தனக்கு பின்னால் புறவையிலிருந்து இறங்கி வந்த பிரலம்பனிடம் காவல் மாடங்களில் இருந்து வரும் செய்திகளை தொகுத்து கொண்டு வருக என்று ஆணையிட்டுவிட்டு அபிமன்யு படிகளில் ஏறி உள்ளே நுழைந்தான். பிரலம்பன் தலை வணங்கி பின்னால் சென்றான். கூடத்தில் வந்து அங்கிருந்த சிறு பீடத்தில் அவன் அமர்ந்து கொண்டதும் காவலன் ஒருவன் கீழே அமர்ந்து அவனுடைய காலணிகளை கழற்றினான். அவன் எழுந்து கைகளை விரித்த போது பிரிதொருவன் இடைக்கச்சையை அவிழ்த்தான். உள்ளிருந்து கடம்பர் வந்து தலை வணங்கி நின்றார். அவரை நோக்காமலேயே என்ன என்று அவன் கேட்டான். அரச குடியினர் தங்களுக்கு உரிய முறைமையும் வரிசையும் அளிக்கப்படாவிட்டால் உணவு துறப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் என்றான். அதை இத்தனை பிந்தி உணர்ந்தார்களா என்ன
என்று அவன் புன்னகைத்தான். எழுந்து மேலாடையை எடுத்து போட்டுக்கொண்டு, அவர்கள் இறப்பதனால் ஒரு கணமும் நான் வருந்த போவதில்லை என்றான் கடம்பர். ஆனால் அவர்கள் நம் பணயமாக இருக்கிறார்கள். அவர்களை நலமாக பேணுவது நம் பொறுப்பு என்றார். ஆம், ஆனால் ஒரு கணம் நெகிழ்வதென்பது இந்த பேரத்தில் அவர்களின் தரப்பு ஓங்குவதே ஆகும். பணயமென எனக்கு அவர்களில் ஒரு சிலர் உயிருடன் இருந்தாலே போதும். இந்த பேரம் இன்னும் 5-6 நாட்களில் முடிந்துவிடும். அதற்குள் உணவை முற்றொழித்தாலும் எவரும் சாக போவதில்லை. ஓரிருவர் இறப்பது பேரத்தை வலுவுடையதென்றே ஆக்கும் என்ற பின் அபிமன்யு படிகளில் ஏறி மேலே சென்றான். மூங்கில் கால்களில் மேல் மரத்தட்டிகளால் கட்டப்பட்ட அந்த இல்லத்தின் அறைகள் அனைத்தும் மிகச் சிறியவை. கை தூக்கினால் தொடுமளவுக்கே உயரம் கொண்ட கூரையும், அதில் செதுக்கப்படாத மரத்தாலான உத்தரங்களும் திரைச்சீலைகள் இல்லாது திறந்த சாளரங்களுமாக ஒரு காட்டுக்குடில் என்றும் தோற்றமளித்தது அம்மாளிகை. அளவுகள் ஒழுங்கமையாதமையால் தானாகவே முளைத்து உருவானவை போன்ற உயரமற்ற பீடங்கள், விளிம்பு வட்டங்கள், நெளிந்தும் குழைந்தும் அமைந்த நீர்க்கலங்கள். மஞ்சத்தரையில் காத்திருந்த ஏவலர்கள் இருவர் வந்து தலை வணங்கினர். சிறிது மது என்று அவர்களிடம் ஒருவனிடம் சொல்லிவிட்டு மறுவுரி விரிக்கப்பட்ட நீள் மஞ்சத்தில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். நாள் முழுக்க 4 நாழிகைக்கு அரை நாழிகை வீதம் சிறு துயில்கள் மட்டுமே அவன் கொண்டிருந்தான். எனவே அவன் துயில்வதே இல்லை என்று படை வீரரும் பிணைச்சிறை கொண்டிருந்த குடிகளும் எண்ணினர். ஒவ்வொரு நாளும் 20 முறைக்கு மேல் கோட்டையையும் தெருக்களையும் அவன் புறவியில் சுற்றி வந்தான். அங்கிருந்த ஒவ்வொரு படை வீரனிடமும் நாளில் ஒரு முறையேனும் பேசினான். ஒவ்வொருவரும் தாங்கள் அவனிடம் நேரடியாக ஆணை தொடர்பு கொண்டிருப்பதாக நம்பினர். ஒவ்வொருவரும் அவனுடைய அணுக்கத் தோழர்களாக தங்கள் பகற்கனவுகளில் நடித்தனர். 10,000 கைகளுடன் பேருரு கொண்டு அந்த படையென அவனே மாறிவிட்டிருந்தான். அவன் தன் கனவுகளில் பெருநகர் ஒன்றில் 10,000 பேரை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் பெருஞ்சுழி ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருந்தான். வாழ்த்தொலிகளும் போர் முரசோசையும் கலந்து எழுந்து அலையல என சூழ்ந்தன. மானுட உடல்களாலான வெள்ளம், மானுட கைகளாலான அலைகள். அவர்கள் அவனை நோக்கி கை நீட்டினர், அவனை பற்றி கொண்டனர். அந்த சுழி விழிக்குள் அவன் சென்றதும் தன்னை சுற்றி அப்பெருக்கு சுற்றுவதை கண்டான். உள்ளே செல்ல மட்டுமே முடிவது. அலைகள் இதழ்களாகி பெருந்தாமரை மலர் என அவனை மூடிக்கொண்டன. அவன் திடுக்கிட்டு விழித்து கொண்டான். அவனை எழுப்பியது ஏவலனின் காலடி ஓசை. பிரலம்பன் வந்து அரைவாயிலில் நிற்பதை ஏவலன் அறிவித்த போது எழுந்து நனைந்த மர உரியால் முகத்தை துடைத்த பின் பீடத்தில் அமர்ந்தான். பிரலம்பன் உள்ளே வந்து தலை வணங்கி, பாணாசுரரிடமிருந்து தூதர் வந்திருக்கிறார் என்று செய்தி வந்துள்ளது என்றான். நம் எல்லைக்குள் நுழைந்து விட்டாரா என்றான் அபிமன்யு. ஆம் என்றான் பிரலம்பன். அவரை அழைத்து வரும் பொருட்டு இங்கிருந்து 3 பேரை அனுப்பியிருக்கிறேன். அபிமன்யு விழி சுருங்க, தனி மனிதரா என்று கேட்டான். ஆம், ஒருவர் மட்டும் நடந்து வந்து முதற்காவல் மாடத்தின் அருகே நின்று பேரரசர் பாணரின் தூதர் என்று அறிவித்து கொண்டதாகவும் அசுர சக்கரவர்த்தியின் முத்திரை பொறிக்கப்பட்ட ஓலையொன்றை சான்றாக காட்டியதாகவும் சொல்கிறார்கள் என்றான் பிரலம்பன். அந்தனரா என்றான் அபிமன்யு. இல்லை, குடிப்பாடகர் போல தோன்றுகிறார். முழவும் துடியும் மூங்கில் குழாயும் கை கொண்டு புலித்தோலாடை அணிந்திருக்கிறார். அபிமன்யு சில கணங்கள் நோக்கி கொண்டு அமர்ந்திருந்த பின் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து கை தூக்கி உடலை சோம்பல் முறித்தான். சாளரத்தருகே சென்று வெளியே பார்த்தான். அகழிப்பணி முடிந்துவிட்டதா என்றான். அவ்வினாவால் வியப்பு கொண்ட பிரலம்பன், நடந்து கொண்டிருக்கிறது. முற்றிலும் முடிய இன்று இரவு கடக்க வேண்டியிருக்கும் என்றான். மேலும் விரைவு, எவருக்கும் ஓய்வு தேவையில்லை என்று அவர்களிடம் சொல்லுங்கள். ஓய்வு தேடும் உடல்களை அக்கணமே கொன்று வீசும்படி அரசனின் ஆணை என்று அறிவியுங்கள் என்றான் அபிமன்யு. ஓய்வில்லாது அவர்கள் பணி செய்ய தொடங்கி 3 நாட்கள் ஆகின்றன என்றான் பிரலம்பன். 5 நாட்கள் வரை மானுட உடல் உயிருடன் அப்பணியை செய்ய முடியும் என்று அபிமன்யு சொன்னான். பிரலம்பன் ஏதோ சொல்ல வாய் எடுத்த பின் உளம் விலக்கி கொண்டான். அபிமன்யு, கடம்பரை அழைத்து வருக என்றான். பிரலம்பன் தலைவணங்கி வெளியே சென்று சற்று நேரத்தில் கடம்பருடன் வந்தான்.
என்ன செய்கிறார்கள் என்று அபிமன்யு கேட்டான். தங்கள் சொல்லை அவர்களிடம் சொன்னேன். குடித்தலைவர் சில கணங்கள் சொல்லிழந்து கைகளால் வாயை பொத்தி அமர்ந்திருந்தார். அவர் துணைவி, இந்த கொடியவனுக்காக நமது குழந்தைகள் பட்டினி கிடப்பதில் பொருள் ஏதுமில்லை. இவனை நமது அரசு சூழ்ந்துள்ளது. இவனுக்குரியதை அளிக்கும் பொறுப்பு நம் குல தோன்றல்களுக்கு உள்ளது. நாம் பணிவதன்றி வேறு வழி இல்லை என்றார். அபிமன்யு நன்று என்று புன்னகைத்தான். படைக்கலங்கள் அனைத்தும் கூர் கொள்ளட்டும். அம்புகள் ஒருபோதும் குறைவடையாமல் நாம் இங்கிருந்து மேலும் கிளம்பி சோனிதபுரம் நோக்கி செல்லவும் வாய்ப்புண்டு. நமது வீரர்களிடம் சொல்லுங்கள் என்றான். கடம்பர் சென்றதும் பிரலம்பன், நாம் இங்கிருந்து செல்லவிருக்கிறோமா? அப்படியென்றால் ஏன் இந்நகரை அவ்வளவு ஆற்றல் கொண்டதாக்குகிறோம் என்றான். எங்கும் தேங்கியிருத்தல் என்பது படைகளின் ஆற்றலை குறைக்கும். எக்கணமும் எழுவோம் என்னும் எண்ணம் வேண்டும். போருக்கு சித்தமாகிக் கொண்டிருக்கிறோம் என்னும் உணர்வு இருந்தால் மட்டுமே போருக்கு எழ முடியும் என்றான். கடம்பர் சற்று தயங்கி, பிரிதொரு செய்தி என்றார். அபிமன்யு விழி தூக்க, நம் பிணைச்சரையாளர் பேசுவதை ஒட்டு கேட்க இருவரை சுவர்களுக்கு வெளியே நிறுத்தியிருந்தேன். இளவரசே, அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை என்னால் நம்ப முடியவில்லை. அது மெய்யென்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் குடித்தலைவரிடம் அவர் துணைவி பேச்சுவாக்கில் அதை சொல்ல உடனே அவர் அவளை விலக்கிவிட்டு எழுந்து வந்து எவரேனும் ஒட்டு கேட்கிறார்களா என்று செவி கூர்ந்தார். ஆகவே என்னால் புறக்கணிக்கவும் இயலவில்லை என்றார். என்றான் அபிமன்யு. பானாசுரர் பிணையென வைத்திருப்பது இளைய யாதவரின் மைந்தர் பிரத்யும்னரின் மைந்தராகிய அனிருத்தரை என்றார் கடம்பர். அபிமன்யு சில கணங்கள் நோக்கிவிட்டு அது மெய் என்றான். ஆனால் என்று கடம்பர் சொல்லத் தொடங்க அச்செய்தியை கேட்டதுமே அத்தனை முடிச்சுகளும் அவிழ்ந்து விட்டன. குடிப்பாடகர் ஏன் வருகிறார் என்பது உட்பட என்று சொன்ன அபிமன்யு புன்னகையுடன் எழுந்து கொண்டு, நன்று, தெளிவுறுதல் எப்போதுமே நலம் பயப்பதுதான் என்றான். எழுத்தழல் 12வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.